ஹாய் மக்களே! என்ன ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மேட்ச்ச நிறுத்திட்டாங்க. எல்லாரும் மேட்ச் நடந்தா ஆர்சிபி கப் அடிக்காது, வார் ஆல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது உண்மையாயிடுச்சு. இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இத்தன நாளா பேட்டிலா சின்ன சின்ன சண்டையா இருந்தது. இன்னைக்கு ஒரு பெரிய வாரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் இந்தியாவுக்கு அவங்க சைடுல இருந்து ட்ரோன்ஸும், மிசைல்ஸும் அனுப்புனதெல்லாம் நம்ம சைடுல இருக்க டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு பிளாஸ்ட் பண்ணோம். இது இன்னைக்கு காலையில வரைக்கும் நடந்தது. டிஃபென்ஸ் மோட்லயே போயிட்டு இருந்த இந்தியா, அட்டாக் மோடுக்கு மாறிட்டாங்க. பாகிஸ்தானும் சும்மா இல்லாம, நம்ம பார்டர்ஸான ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்லலாம் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து சேஃப்டிக்காக கரண்ட்டை கட் பண்ணி, பொதுமக்கள வந்து எவாக்குவேட் பண்ணியாச்சு. லைக் ராஜஸ்தான் சைட்லலாம் கன் ஷூட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்தும், அவங்க சைட்ல இருந்தும். இது இல்லாம, அவங்க ஏர் அட்டாக்ஸும் பண்ணியிருக்காங்க. அதில நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த டைம்ல F-19ன்ற ஃப்ளைட்ட ஓட்டிட்டு வந்த பைலட்ட நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். லைக் பாகிஸ்தானோட பைலட்ட நம்ம கேப்சர் பண்ணிட்டோம். இது இல்லாம பாகிஸ்தானோட மேஜர் சிட்டீஸ் அதோட கேபிட்டலான இஸ்லாமாபாத், லாகூர் அந்த மாரி இடத்துலலாம் நம்ம இந்தியன் ஆர்மி போயி பதில் தாக்குதல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நோ மோர் டிஃபென்ஸ்லயே இருக்கிறது. நம்ம பவர் என்னன்னு காட்டப் போறோம். லைக் நம்ம கண்ட்ரி, நம்மளோட ஆர்மிய பத்தி நமக்கு தெரியும். இதுவரைக்குமே நம்ம சைடுல எந்த பாதிப்பும் இல்ல. இதுக்கு மேலயும் வராதுன்னு நம்புவோம். இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிரும். நைட் நியூஸ் பார்த்து ரொம்ப பேனிக் ஆகாம எல்லாரும் ரிலாக்ஸா போய் தூங்குங்க. மார்னிங் நம்மளுக்கு குட் நியூஸ் வரும். ஜெய் ஹிந்த்.